திமுக ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் கூட சொன்னாங்க, நீட் தேர்வின் தீமைகள் அப்படின்லாம் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், இந்த பிரச்சனைகள்லாம் நாங்கள் அட்ரஸ் பண்ணோம் அப்படின்லாம் சொல்லி இன்றைக்கு நாடு தழுவிய அளவில் இந்த குளறுபடிகள் திமுகவின் அந்த குரலுக்கு வலு சேர்த்துருச்சோ? அதாவது யாராக இருந்தாலும் அதில் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். இதில் அரசியல் இதில் புகுத்தக்கூடாது என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கம். உண்மையாக திமுக தலைவர் ஸ்டாலின் பேசுவதில் உள்நோக்கம் இருக்கிறது. அதுக்கு நான் பிறகு நான் வரேன். பொதுவாக பொறுத்தளவு ஹையர் எஜுகேஷனை பொறுத்தளவு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது தேர்வு நடத்துறது பார்த்தீங்கன்னா அது ஃபெலோஷிப்பாக இருக்கலாம், தேர்வாக இருக்கலாம், அதில் அட்மிஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேசிய தேர்வு முகமை தான் நடத்தணும். அது அவங்களுடைய பொறுப்பு. அதில் ஒன்று மாற்று கிடையாது. ஒரு அட்டானமஸ் பாடி சரியாக பண்ணாங்க. குறிப்பாக இந்த நீட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய மருத்துவ கல்வித்தரம் உயர வேண்டும், அதே போல வணிகமாக கூடாது என்பதற்காக தான் அந்த நீதிமன்றம் இந்த நீட்டை கொண்டு வந்துச்சு. வணிகமாக கூடாது என்பது அதுதான் உண்மை. அந்த அடிப்படையில் நீதிமன்றம் தான் இன்னைக்கு நடத்தி கொண்டு இருக்குது. துரதிருஷ்டவசமாக கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னீங்க 24 லட்சம் பேர் அதில் எழுதியிருக்கிறாங்க. அது அத்தனை பேருக்கும் அந்த கிடையாது. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ உதாரணமாக 1563 பேருக்கு அது போன்ற விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது உடனடியாக கருணை சுமந்த் சொன்ன பாயிண்ட் இது 24 லட்சம் மாணவர்களின் பிரச்சனை தானே. நீங்க 1600 பேருக்கு நீங்க கருணை மதிப்பெண் வழங்குறீங்க, அவங்க அதிக மதிப்பெண் வாங்குறாங்கன்னா இந்த 1600 மாணவர்களால் பாதிக்கப்படுறது 24 லட்சத்திலையும் இருக்கிறாங்கல்ல. இதை எப்படி சுருக்கி பாக்குறீங்க? 1600 நிச்சயமாக இது பாத்தீங்கன்னா நீங்க உச்சநீதிமன்றமே உங்களுக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணிருக்கு. நிச்சயமாக இந்த தேசிய முகமை தேர்வு முகமை அதுக்கு அஃபிடவிட் தாக்கல் செய்துதான் ஆகணும். அதனால எந்த இடத்துல தவறு செய்ததோ நிச்சயமாக அது தவறு செய்தவர்கள் ஒரு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதில் நடவடிக்கை எடுப்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே காரணத்துக்காக நீங்கள் எதாவது சொன்ன இப்போ யாரெல்லாம் நீங்கள் ஹரியானா, பஞ்சாப் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க நீதிமன்றத்தை நாடின பிறகு அதன் பிறகு தேசிய முகமையை எதிர்ப்பு பண்ண பிறகு உங்களுக்கு கிரிவன்ஸ் டெஸ்டல் கமிட்டி மூலமாக அவர்களுக்கு கருணை மதிப்பெல்லாம் வழங்கியிருக்கிறாங்க. இதில் இப்போ குறிப்பாக தமிழகம் போன்ற கருணை மதிப்பெண் வழங்கிய முறையிலேயே சிக்கல் இருக்குன்னு கல்வியாளர்கள் சொல்றாங்க. அதுதான் அதாவது அவங்க அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க தெளிவாக அவங்களுடைய ஆர்டரில் எந்த குளறுபடியும் இல்லை இதுன்னு அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. அதுதான் இதை பொறுத்தளவு முழுமையாக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் நிச்சயமாக அது நீதிமன்றத்தின் இப்போ அவங்க நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க அஃபிடவிட் தாக்கல் பண்ண பிறகுதான் நீதிமன்ற வழிகாட்டுதை தான் இவங்க தேசிய இதில் ஒரு சிக்கல் தேசிய தேர்வு முகமையினுடைய விளக்கத்துல எங்களுக்கு சிக்கல் இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்கு. இன்னும் சுமன் சொல்றது நீங்க சிபிஐ அளவுக்கு விசாரிக்க வேண்டிய அளவுக்கு பின்னாடி பிரச்சனை இருக்கு அப்படின்னா தேசிய அதைத்தான் ராகுல் காந்தி அட்ரஸ் பண்றார். நான் நாடாளுமன்றத்தில் எழுப்ப போறேன் அப்படின்னு தாராளமாக எழுப்பலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதான் சொல்றேன். அதாவது நோக்கம் என்பது இது வணிகமாக கூடாது, எதுக்காக நீட்டு அதுக்கு தான் சொல்றோம். இதுல தான் சொல்றேன். இதுல உண்மையாகவே இது நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இதை சும்மா பார்த்துட்டு இருக்க போறது கிடையாது. எங்க பிராபு தேவையோ என்ன இது பண்ண முடியாது அது உரிய தேசிய முகமை சொல்லணுமே தவிர இதுல அரசாங்கத்தை இதுல மத்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடு அதுதான். மத்திய அரசாங்கம் தேர்வு முகமை தேசிய தேர்வு முகமை சொன்னாலும் கூட இதுல எந்த இடத்துல தவறு நடந்திருக்க கூடாது. தவறு நடந்திருந்த பட்சத்தில் என்று சொன்னா நிச்சயமாக அவர்கள் மீது நடவடிக்கை எங்க தவறு எடுக்கணும் இருக்கிறது மத்திய அரசாங்க நிலைப்பாடு அதுதான். அரசியல்வாதியா தவறு நடந்திருந்தா நடவடிக்கை அப்படின்றது பொதுவாக சம்பிரதாயமாக சொல்ற பதில் சம்பிரதாயம் கிடையாது. இப்ப திமுக அறிக்கை விட்டுருக்காங்க, எங்களுடைய கருத்து வலு சேர்ந்து இந்த பிரச்சனையை தான் நாங்க அப்ப சொன்னோம். ஒரு கேள்வி. இன்னொன்று, நீங்க நாடு முழுவதும் ஒரு பொது தேர்வு நடத்துறதுல இருக்கிற சிக்கல், தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கலாம், இன்னொரு ஸ்டேட்ல சட்டம் ஒழுங்கு நல்லாம இருக்கலாம், அவங்க காப்பி அடிப்பாங்க, வினாத்தாள் கசிவு இருக்கும், மோசடி இருக்கும், பாதிக்கப்படுறது இங்க லா அண்ட் ஆர்டர் நல்லா இருந்ததுனால இங்க பசங்க பாதிக்கப்படுவாங்க. இதனாலதான் சார் நாங்க வேண்டான்னு சொன்னோம், இன்னைக்கு நடந்துருச்சுன்னு சொல்றாங்க. அது கிடையாது. அதாவது திமுக பாத்தீங்கன்னா அவங்களுடைய அதாவது இப்ப என்ன சொல்லுவாங்களே ஏதோ இது பார்த்துட்டுங்கிற மாதிரி இது நிச்சயமா அதுக்கு சம்பந்தம் கிடையாது, இருக்க முடியாது. ஏன்னா அவங்க நீட்டை இதுதான் காரணத்துக்காக ஒழிக்கணும்லாம் கிடையாது. அவர்களை பொறுத்தளவு இந்த நீட்டு மருத்துவம் என்பது வணிகமயமாக்கும் என்பது திமுகவுடைய நோக்கம். ஏழை மாணவர்கள் நல்ல இடத்துக்கு வரக்கூடாது என்பதற்காக நோக்கம். இப்ப நீட்டு விளக்கு கோட்டான்னு சொல்றாங்க, இப்ப பிரபலமான இடம்னு அங்கெல்லாம் சேவை செய்யறாங்கன்னு சொல்றீங்க. நீட் தேர்வுக்காக சேவை தான் நடக்குது. இப்ப சுமன் சொன்ன மாதிரி இந்த கோச்சிங் சென்டர்லாம் எல்லாருமே சேவை வழங்கிட்டு இருக்காங்க. அதாவது நோக்கம் சார், இந்த நீட்டு தேர்வு நோக்கம் ஏழை மாணவர்களும்
அந்த மருத்துவரா வரணுங்கிற நோக்கம் தான் தவிர நீ சொல்ற மாதிரி சில பல்வேறு இடத்துல வந்து சர்வீஸாகவும் பண்றாங்க, பல இடத்துல வந்து அதுக்கான ஃபீஸ் வாங்கிட்டு பண்றாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது. அதான் நான் சொல்றேன், ஒவ்வொரு மாநிலமும் அதுக்கான மாணவர்களை தயார்படுத்துவதற்கு நாங்கள் தயார்படுத்த வேண்டும். மாணவர்கள் அவர்கள் எக்ஸாம் நாடு தழுவிய அளவுல நடத்துறதுல சிக்கல் இருக்குன்றத ஏத்துக்கிறீங்களா இல்லையா? அதான் சார், அதாவது எந்த நாடு தழுவில் எந்த எக்ஸாம் நடந்தாலும் அது கவனமா நடத்த வேணும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த எக்ஸாம் தான் கிடையாது, எதுவும் கிடையாது. அதனால ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை பொறுத்தவரை என்னன்னா, அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேற வழி கிடையாது. இப்ப நாங்க வந்து நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு மக்களை திசை திருப்ப பார்வையா தான் பாக்குறோமே தவிர பிரச்சனை வந்து குளறுபடி அவங்க ஏற்படுத்தலையே, தேசிய தேர்வு முகமை தானே ஏற்படுத்தி. அதுதான் சார், இத்தனை ஆண்டுகள் நடந்திருக்குதா, இத்தனை ஆண்டுகள் இத்தனை ஆண்டுகள் அடுத்த கட்டத்தில் சொல்றேன்.